ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் லெசனில் இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸும் வேலன்சினா என்ன அப்படின்றதையும் நம்ம படிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே மேலே இருக்கிற ஆக்சிஜன் ஆட்டமோட கான்ஃபிகரேஷனை நம்ம பார்த்தோன்னா கடைசி சர்க்கிளில் வந்து 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. சரிங்களா? இந்த 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, இந்த கடைசி சர்க்கிளில் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா வேலன்ஸ் ஷெல்லு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த கடைசி ஷெல்லை தான், இந்த கடைசி ஆர்பிட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் வேலன்ஸ் ஷெல்லு அப்படின்னு சொல்கிறோம். இதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸு தான் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம படிப்போம். In the above example, we can see that there are 6 electrons in the outermost shell of the oxygen atom. பாருங்க 2 2 2 கடைசியா. ஸோ இந்த 6 electrons தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் valence electrons ன்னு சொல்கிறோம். The outermost shell of an atom is called valence shell and the electrons present in the valence shell are known as valence electrons. The chemical properties of the elements are decided by these valence electrons. அதாவது அந்த ஆட்டம்க்கு என்ன கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கணுன்றத டிசைட் பண்ணுறதே இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் சொல்கிறாங்க. சின்ஸ் தே ஆர் the ones that take part in the chemical reaction. இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், அதாவது அவுட்டர்மோஸ்ட் சர்க்கிளில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் தான் வந்து கெமிக்கல் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும். அதாவது இன்னொரு ஆட்டமும் சேரும்போது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அந்த ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிறது இந்த அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் தான். ஸோ இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்க்கு இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் என்ன டிசைட் பண்ணுது அப்படின்றாங்க, அந்த ஆட்டமோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் எலிமெண்ட் வந்து டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போது கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஷார்ட்டாக ஒரு ஆட்டமோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் வேலன்ஸ் ஷெல்லுன்னு சொல்கிறோம். அதில் இருக்கிற கடைசி அந்த ஆர்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், அதாவது அந்த அவுட்டர் ஆர்பிட்டில் மட்டும் இருக்கிற எலக்ட்ரான்ஸை வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் அந்த ஆட்டமோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை டிசைட் பண்ணுது. ஓகேயா? ஏன்னா அதுதான் வந்து கெமிக்கல் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. கடைசியாக இருக்கிற அந்த ஆர்பிட் தான் கெமிக்கல் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுறனால அதுதான் ஒரு ஆட்டம், அந்த எலமெண்ட் என்னன்றதையே வந்து என்ன பண்ணுது, டிசைட் பண்ணுது. ஓகே, அடுத்து பார்ப்போமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, the elements with the same number of electrons in the valence shell show similar properties and those with different number of valence electrons show different chemical properties. என்னன்னா எந்த எலமெண்ட்டுக்கு அதோட வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான் சேமாக இருக்கும், ஓகேயா, ஒரே மாதிரி அதோட கடைசி அவுட்டர் மோஸ்ட் ஷெல் சேமாக இருக்கும், அந்த ரெண்டு ஆட்டமும் கிட்டத்தட்ட சேம் ப்ராப்பர்ட்டிஸை தான் எக்ஸிபிட் பண்ணும், ஒரே குணாதிசயமான ப்ராப்பர்ட்டிஸை தான் எக்ஸிபிட் பண்ணும். ஓகேயா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, எலிமெண்ட்ஸ் which have 1 or 2 or 3 valence electrons except hydrogen, என்ன சொல்கிறாங்க, except hydrogen or metals. அதாவது அவுட்டர் மோஸ்ட் சர்க்கிளில் ஒன்றோ இல்லை 2 அல்லது 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குன்னா கண்டிப்பாக அது என்ன ப்ராப்பர்ட்டி தான் எக்ஸிபிட் பண்ணும், மெட்டல் ப்ராப்பர்ட்டியை எக்ஸிபிட் பண்ணும். எலிமெண்ட்ஸ் வித் 4 to 7 electrons in their valence shell or non-metals. எந்த வேலன்ஸ் ஷெல்லில் வந்து அவுட்டர் மோஸ்டில் 4 to 7 இருக்கோ அதெல்லாம் வந்து நான் மெட்டல்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் தான் எக்ஸிபிட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இங்கே கீழே ஒரு காலம் கொடுத்துருக்காங்க, எது மெட்டல் எது நான் மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் ஹைட்ரஜனை மட்டும் எக்ஸப்ஷனாக சொல்லிட்டாங்க, ஏன்னா ஹைட்ரஜன் வந்து கடைசியில் இருக்கிறது ஒன்று தான், அது நான் மெட்டல். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, 1 2 3 இருக்கிற வேலன்ஸ்லாம் வந்து மெட்டல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் எக்ஸிபிட் பண்ணும், ஆனால் ஹைட்ரஜன் மட்டும் எக்ஸப்ஷன்னு சொல்லிட்டாங்க. ஓகேயா? ஸோ இங்கே பாருங்கள், இது 1 இருக்கா, அது மெட்டல். என்ன ஆக்சுவலாக லித்தியமுக்கு அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து 1, ஸோ அது மெட்டல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் எக்ஸிபிட் பண்ணுது. பெரிலியமுக்கு அவுட்டர் மோஸ்ட் வந்து 2, அதுவும் மெட்டல் ப்ராப்பர்ட்டி தான் எக்ஸிபிட் பண்ணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக போரான் வந்து ஆக்சுவலாக 3, ஓகே, பட் ஆனால் இது நான் மெட்டல் ப்ராப்பர்ட்டிஸை எக்ஸிபிட் பண்ணுது. ஓகே, கார்பன்றது வந்து
4 அது நான் மெட்டல். ஆக்சிஜன் வந்து பாருங்கள், ஆக்சிஜனில் கடைசியாக அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ அதுவும் நான் மெட்டல் ப்ராப்பர்ட்டிஸ் தான், ஏன்னா அது ஒரு கேஸில். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸிபிட் பண்ணுது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வேளை அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து கம்ப்ளீட்டாக 8 இருந்துச்சுன்னா, அவுட்டர் மோஸ்ட்டில் கம்ப்ளீட்டாக 8 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அது ஸ்டேபிள். ஓகே, அவ்வளோதான். அதில் வந்து இனிமேல் எதுவும் ஆட் பண்ணவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. 8னா அதோட மோஸ்ட் அட்டைனிங் குவாலிட்டியை அட்டைன் பண்ணிருச்சுன்னு அர்த்தம். அப்போ 8 அட்டன் பண்ணால் அது ஸ்டேபிள். ஸோ அதுதான் அடுத்ததில் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். வேலன்சி ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் த கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் த எலமெண்ட் வித் த அதர் எலமெண்ட்ஸ் and is equal to the number of electrons that take part in chemical reaction. இந்த வேலன்ஸ் ஆஃப் an element வந்து என்னன்னா, அந்த அந்த எலிமெண்ட்டோட வேலன்சி எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு தான் அது என்ன பண்ணும், கெமிக்கல் கம்பைனிங் கெப்பாசிட்டி இருக்கும். ஓகே, கம்பைனிங் கெப்பாசிட்டி இருக்கும். அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் இதில் டேக் பார்ட் பண்ணும், கெமிக்கல் ரியாக்ஷனில் டேக் பார்ட் பண்ணும். ஓகே, வேலன்சி ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஹேவிங் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 1 2 3 4 is 1 2 3 4 ரெஸ்பெக்டிவ்லி. வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு தான் வேலன்சியும் இருக்கும். புரியுதா? அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 4 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு கெமிக்கல் ரியாக்ட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி அளவு எவ்வளோ அளவு இருக்கும்? 4 எலக்ட்ரான்ஸாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் 1 2 3 4 இஸ் 1 2 3 4 ரெஸ்பெக்டிவ்லி. வேலன்சி ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் வித் 5 6 7 வேலன்ஸ் எலக்ட்ரான் இஸ் 3 2 1. புரியுதா? ஸோ நம்ம ஒரு ஆட்டம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்டேபிள் ஆகணும்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 இருக்கணும். கரெக்டாக? ஸோ இங்கே அந்த மாதிரி இருக்கணும்னா அப்போது 7 வேலன்ஸ். அப்போ இங்கே அது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 5 6 7னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா அதோட வேலன்சி என்ன? 3 2 1. ஓகே, அது 5 + 3 8, 6 + 2 8, 7 + 1 8. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க 8 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. பிகாஸ் 8 is the number of electrons required by an element to attain stable electronic configuration. Elements having completely filled outermost shell show 0 valency. கடைசியில் 8 இருந்துச்சுன்னா அதுக்கு வேலன்சியே கிடையாது. ஸோ 0 வேலன்சி. ஸோ இது கேட்கலாம். So what is 0 valency na? Elements having completely filled outermost shell, which is 8, is show 0 valency. The electronic configuration of neon is 2 8 completely filled. So valency is 0. ஓகே, ஸோ நியான் வந்து 2 8 அதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அதோட வேலன்சி என்ன? 0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வேலன்சி. வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னால் என்ன, வேலன்ஸ் ஷெல்னால் என்ன, வேலன்சினா என்னென்னு தரோவாக படிங்க. தேங்க்யூ காய்ஸ்.